10 நிமிஷத்தில் எப்படி முட்டை குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேக வச்சு 4 முட்டை எடுத்துக்கிறோம். கொஞ்சம் வெங்காயம் எடுத்து நறுக்கிக்கிறோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் விழுது. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் காஞ்சதையே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையே கடுகு போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு தக்காளி எடுத்து நல்லா போட்டு நல்லா அந்த தோல் சுண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் நான் ஆச்சி எக்கரி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி ஒரு கொதி விடுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வச்சுருக்கிறோம்ல அதை அரைச்சி கொண்டு அந்த தேங்காயை உள்ளே என்ன பண்ணலாம் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. கூட உப்பு சேர்ந்து போட்டுக்குங்க. அது கொதி பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏற்கனவே வேக வச்சுருக்கிற முட்டை எடுத்து உரித்து நாளைக்கு தான் போட்டு ஒவ்வொன்றா குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததையே ஆஃப் பண்ணிங்கன்னா வீடே கமாமக்கும் சூப்பரான சுவையான முட்டை குழம்பு மசாலா ரெடி. இதை சாப்பாட்டோட தோசையோட சாப்பிட்லாம்.